இப்போ என்னுடைய கர்மாவை நான் அறிவது எப்படி? என்னுடைய முன் ஜென்ம கர்மாவை நான் எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நான் செய்த பாவங்களை இல்லது நான் செய்த வினைகளை நான் இந்த பிறவியில் இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் என்பதை அந்த கிரகம் சுட்டி காட்டுகிறதா? அதை நாம் ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டா உடனே ஜாதகம் எழுதுறோம். குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதும்போது அதில் முதல்ல பிறந்த இடத்தை அடிப்படையாக வச்சு லக்னம் எழுதுகிறோம். அப்புறம் ஒவ்வொரு 12 கட்டமும் போட்டு அதில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு எழுதுகிறோம் இல்லையா? இந்த கிரக நிலை தான் அவருடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்தை வெளியே காட்டுகிறது. இந்த கிரக நிலை எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அதை இந்த கிரக அமைப்பு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஜென்மத்தை காட்டுறது. அதை ஜாதகம் எழுதும் போதே அதில் எழுதிடுவாங்க என்னென்ன, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. அதாவது ஜாதகம் எழுதும்போதே எழுதுறா, நீ முன் ஜென்மத்திலிருந்து கொண்டு வந்த பாப புண்ணியங்களை அனுபவிக்க இந்த பூலோகத்தில் நீ பிறக்கிறாய், அதனுடைய பலன்களாய் நீ அனுபவிக்கிறாய் அப்படின்னு ஜாதகம் எழுதும்போது முதல்ல எழுதிடுறாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அப்படின்னா கர்ம பலனை அடிப்படையாக வச்சு நீங்க அப்படி கர்ம பலனை நமக்கு கழிஞ்ச ஜென்மத்துல நான் நல்லது செய்யலை அப்படின்னா இதான் சொல்றாங்களே, இந்த கிரகம் தோஷமான இடத்துல இருக்கு, கிரக தோஷம் இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த கிரக தோஷமா இருக்கிறதுன்றது தான், கிரக தோஷமா இருக்கிறது என்பதுதான் இந்த கர்ம இந்த பலம் இந்த கம்மியா இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த இடத்துல எந்த கிரகம் வீக்கா இருக்கிறதோ, எந்த இடத்துல எந்த கிரகம் நீச்சமா இருக்கிறதோ அந்த கட்டத்தை அடிப்படையாக வச்சு காரகத்துவம் நமக்கு சரியாக அமைவதில்லை. அதனால் நம்முடைய பூர்வ புண்ணிய கர்மம் என்பதை நாம் தீர்மானப்படுத்தி கொள்ள வேண்டும்.